உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்தீங்க? என் பேர் கவிதா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் டிஸ்ட்ரிக்ட் என்னோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு. நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1 வந்துட்டு 33rd ரேங்க் எடுத்தேன். இப்போது டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டீஸ் ட்ரெயினியாக இருக்கேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய எத்தனாவது முயற்சி? நீங்கள் எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நான் டிகிரி பேசிக்கலி பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர் 2017 பாஸ்ட் அவுட். இதில் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் குரூப் 2வும் சரி குரூப் 1ம் சரி ரெண்டுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். 2017 காலேஜ் முடிச்சிங்க. அப்புறம் எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தீங்க? எப்படி அந்த தாட் வந்தது? அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ 4 இயர்ஸ் பெங்களூர் ஒர்க்கு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. கொரோனா அப்போ வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ திரும்ப எகெயின் கூப்பிட்டாங்க. ஒரு 1 மந்த்லேயே கால் வந்துச்சு. பட் நம்ம ஸ்கூல் டாப்பர் காலேஜ் டாப்பராக இருந்திருக்கோமா, அப்போ வந்துட்டு என்னடா வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, திரும்ப அந்த வேலைக்கு போகிறதா அப்படிங்கிற ஒரு தாட்டு. சரி, ஐஏஎஸ் ஆகணும்னு சின்ன வயசு ஆசை. அது ஆக முடியல, ஏஜ் இல்லை அப்படிங்கிற நானே மைண்ட் செட் பண்ணிட்டு சரி டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 தான் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் எனக்கு. அப்புறம் குரூப் 1னா என்ன போஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன். 2022 ஜான்வரியிலேருந்து தான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 5 ஆண்டு கேப் விட்டுட்டீங்க. 17 காலேஜ் முடிச்சிங்க. அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா படிக்க ஆரம்பிச்சிங்க. இனிஷியலாக படிக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்ததா? இல்லை நம்ம காலேஜில் நல்லா படிச்சிருக்கோம், திரும்ப அதை பிக்கப் பண்ண முடிஞ்சுதா? பிக்கப் பண்ண முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக படிக்கிறப்ப என்னால் ஒரு 8 ஹவர்ஸ் அப்போல்லாம் உட்கார முடியல. பாப்பா இருந்தாங்க, கை குழந்தை. ஸோ அந்த 8 ஹவர்ஸ் உட்கார்றது படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கேப் இருக்கும் தான். இப்போ நம்ம ஒரு பேராகிராஃபே படிச்சிருக்க மாட்டோம் இத்தனை வருஷமா. ஆனால் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸு, 10 யூனிட்ஸு, ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு இப்படின்னு படிக்கிறது இனிஷியலாக ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நம்ம உள்ளே போகிறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும் இல்லையா, அப்போ வந்துட்டு ஈஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படிக்க டைம் கிடைக்கலையேன்னு தான் வருத்தம் இருந்துச்சே தவிர, ஐயோ படிக்கிறோங்கிற ஃபீல்லாம் வரல எப்பயுமே. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பற்றி பேசுவோம். 200 கேள்விகள், 6 யூனிட்ஸ் இருக்குது. ஒரு யூனிட்டாக எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்வேன். இந்த சப்ஜெக்டாக படிக்கணும், இந்த சப்ஜெக்டாக படிக்கணுங்கிற வெயிட்டேஜ் பேஸ்டு நான் அப்ரோச் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் பண்ண மாட்டேன். பிகாஸ் சயின்ஸை வந்துட்டு எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. பட் அதில் ஆசிட் பேசஸ் இந்த மாதிரி காமன் டாபிக்ஸ் இருக்கும்ல, சரி அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் கவர் ஆகும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே மாட்ரேட்டாக படிச்சுட்டு வெயிட்டேஜ் இருக்க சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் என்னோட கான்செப்ட். அண்ட் 200 கொஷின்ஸ் அப்படிங்கிறப்ப யூ ஹேவ் டு கிவ் மோர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதிகமாக கொடுக்கணும். வாரத்தில் 2 டெஸ்ட் போடணும். அதிலோட டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும். 4 ஆப்ஷனில் என்னென்ன ஆப்ஷனுக்கு என்னென்ன ஆன்சர் வரும், இந்த ஆப்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, அது அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம அந்த 10 யூனிட்டை பற்றி பேசுகிறோம், 6 யூனிட் பற்றி. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு தான் ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் உருவாகுது. அதை ஆஸ்பிரன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பிடிஎஃப் கிடைக்குதா, கம்பைலேஷன் கிடைக்குதா, அது மாதம் ஆனால் படிப்போம், அந்த மைண்ட் செட் இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இன்பில்ட்டாக கேட்கணும். இப்போ படிப்பதற்கான சோர்ஸ் பற்றி சொல்லுங்கள். மெட்டீரியல்ஸ் இப்போ பள்ளி பாட புத்தகங்கள் தான் பேசிக்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம என்ன வெளி புத்தகங்கள் படிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இது வெளி புத்தகம் நான் படிச்சது இல்ல. அதனால எனக்கு தெரியல. சொல்வாங்க வெங்கடேஷன் புக் படிக்கணும் தமிழ் சொசைட்டிக்கு அப்படின்ட்டு. பாலிடிக் மட்டும் நான் ஸ்கூல் புக்ஸ் அப்பார்ட் லக்ஷ்மிகாந்த் படிச்சேன். அண்ட் நான் ஒரு இன்ஸ்டியூட் கைடன்ஸ்ல இருந்தேன். அவங்க எனக்கு கிளாஸ் நோட்ஸ் பெர்ஃபெக்ட்டா குடுத்ததுனால நான் வெளி கைடன்ஸ் வந்துட்டு போகல. வெளிய வேற எந்த புக்கும் ரெஃபர் பண்ணல. இப்போ யூனிட் 5 பார்த்தா அதான் 50 கேள்விகள் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸ், அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அது எந்த மாதிரி படிக்கலான்றத சொல்லுங்கள். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் எகெயின் இட் கம்ஸ் டு ஸ்கீம்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதே தான் வருது இல்லைங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்க நமக்கு ஸ்டாட்டிக் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு பற்றி படிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்களோ இல்லையோ, தமிழ் புக் 6th to 12th எத்திக்ஸு, சிறப்பு தமிழ், அதில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட்டு, அதில் இருக்க கவிதை, அதெல்லாமே வந்துட்டு ஒரு 5 to 6 ரீட் கொடுத்து மைண்டில் வச்சுக்கிறது ஓகே. ஒரு 1 டே ஸ்டடி பிளானில் நம்ம எந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு குரூப் 1 ஆஸ்பிரண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ 1 டே ஸ்டடி பிளான் டிபெண்ட்ஸ் அப்பான் வெதர் யூ ஆர் ஒர்க்கிங் ஆர் நான் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒர்க்கிங்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்கும், நான் ஒர்க்கிங்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னா மார்னிங் 4 to 10, நான் இப்போ ரெவன்யூவில் ஒர்க் பண்ணிட்டு
படிச்சுட்டு இருந்தப்போ மார்னிங் அந்த 4:30லேருந்து ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அந்த 9 வரைக்கும் ப்ரொடக்டிவாக போகும். அப்போ காலையில் எந்திரிச்சதும் புதுசாக ஏதாச்சும் படிப்பேன். ஸோ தட் அந்த தூக்கம் கலைஞ்சிரும் 5:30 வரைக்கும். ஸோ 5:30லேருந்து 6:30 வரைக்கும் ஆல்ரெடி நைட் படிச்சதை ரிவைஸ் பண்ணுவேன். அப்புறம் 6 to 6:30 அகைன் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறது. நான் அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு கூட ஒரு ஸ்கெடியூல் வச்சிருப்பேன். அதை வந்துட்டு 1 மந்த்துக்கு போட்டு ஸ்டிக் ஆன் பண்ணிடுவேன். டிக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த ஸ்கெடியூலிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதே நான் ஒர்க்கிங்காக இருக்காங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து நைட்டு தூங்குற 10 மணி வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கெடியூல் இருக்கணும். 7லேருந்து 8 மணி வரைக்கும் 10 நிமிஷம் கேப், 8லேருந்து 9 மணி வரைக்கும் 10 நிமிஷம் கேப். இது வந்துட்டு நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் பிளான் இருக்கணும். அதுவும் இருக்குது. இப்போ டெய்லி பிளான் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த 1 டே ஸ்கெடியூல் இருக்கணும், வீக்லி ஸ்கெடியூல் இருக்கணும், மந்த்லி ஸ்கெடியூல் இருக்கணும், நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்கெடியூல் இருக்கணும். அப்போ தான் நம்ம வீக் ஏரியாஸையும் அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் 1 டே பிளானில் 4 சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி நான் போட்டுக்குவேன். எனக்கு ஒரு சப்ஜெக்ட் போர் அடிக்கும் ஒரே சப்ஜெக்ட் படிக்க. ஸோ 4 சப்ஜெக்ட்டுங்கிறப்ப 45 மினிட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டு, கேப் விட்டுட்டு வேறு சப்ஜெக்ட்டு, எகெயின் 45 மினிட்ஸ் ஒரு சப்ஜெக்ட், அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி போடுவேன். ஆஃப்டர் லஞ்ச் நீங்கள் மேக்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் தூக்கம் வரும் அந்த டைமு. மேக்ஸ் போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால ஆஃப்டர் லஞ்ச் மேக்ஸ் பார்க்கலாம். கேட்கலான்னு அந்த ஒன் டே ஸ்டடி பிளான்ல மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும்? ஏன்னா 25 கேள்விகள் வருது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு அதுவுமே ஒவ்வொருத்தரை பொறுத்து. இப்போ எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒருத்தங்களுக்குன்னு கிடையாது. ஒவ்வொருத்தங்களோட மைண்ட் செட்டும் அவங்க கிராஸ் பண்ணி நான் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் ஒரு 1.5 மணி நேரம் டெய்லி மேக்ஸ்க்குன்னு ஒதுக்குவேன். நான் வேற எந்த சப்ஜெக்ட்டும் படிக்கலனாலும் மேக்ஸ் ஒரு 1.5 மணி நேரம் பார்ப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. இப்போ மனக்கணக்கெலாம் போடுவாங்கல்ல நிறைய பேர், 2+3 டக்குன்னு எனக்குலாம் எழுதுனா தான் வரும். ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கவங்கன்னா 45 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் நீங்கள் மேக்ஸ் பார்க்கணும். இப்போ நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாமுக்கான இடைப்பட்ட காலத்தை எந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணுன்றதை சொல்லுங்கள். லைக் நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாம் அப்படி கேட்குறீங்களா? அப்போ ஃபுல்லாக ஒரு நிமிஷம் கூட விடாமல் பயன்படுத்திக்கணும். எல்லாமே படிக்கணும். வேற எந்த தாட்ஸும் இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், அது சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் தூங்குறப்ப நம்ம ஓடிட்டு இருந்தாதான் அந்த ஓட்டத்துக்கு வந்துட்டு நமக்கு பலன் கிடைக்குங்கிற மாதிரி எல்லாரும் சைலண்ட்டாக இருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் கிடுகிடுன்னு எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது, மொத்தமாக படிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இருந்தே படிக்கணும். ஆமாம். இப்போ பிஒய்க்யூ அனலைஸ் அது பண்ணுறதால என்ன பெனிஃபிட், அதை எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். சப்ஜெக்ட் வைஸ் அனலைஸ் பண்ணலாம். பண்ணிட்டு இப்போது ஃபர்ஸ்ட் பிவைக்யூ வந்து சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு, இந்த சப்ஜெக்ட்ல அதிகமாக கேட்டிருக்காங்க அங்கே படிப்போம் அப்படிங்கிற இது இல்லாமல் எந்த ஏரியாஸ்லேருந்து கேட்குறாங்க கண்டினியூஸாக அதை அனலைஸ் பண்ணி அதை படிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா பிவைக்யூஸுமே ரிப்பீட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ சர்க்காரியா கமிஷன் பற்றி ஒரு பிவைக்யூ கேட்டிருக்காங்கன்னா அதோட வேரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு கேட்டிருக்காங்கன்னா அதோட வேறு ஜோனில் ஒரு கொஷின் வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் நமக்கு பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு வந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் இந்த தமிழ் யூனிட் 6 ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள் படிக்கிறது, எட்டுத்தொகை, புறநானூறு அந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்றது. இன்ஸ்டியூட் நேம் சொல்லலாம். ஸோ இப்போ எப்படின்னா நான் டாஃப்ல வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிட்டேன். குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிட்டேன். நான் குரூப் 4 அட்டன் பண்ணலங்கிறது செகண்டரி. பட் ஆனால் நான் டாஃப்ல வந்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு நான் ஸ்கூல் புக் 6th to 12th வந்துட்டு கவர் பண்ணேன். அப்படி கவர் பண்ணலாம். ஒரு டெஸ்ட் பேட்ச் நோக்கி ஓடுறப்போ நமக்கு வந்துட்டு ஏன் படிக்கிறோம்லாம் தோணாது இல்லைங்களா? ஆனால் என்ன கேட்டால் 6th to 12th புக் தமிழுமே படிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக படிப்போம். நீங்கள் அவுட் சோர்ஸ் நிறைய எடுத்து படிக்கிறதுக்கு இப்போ டாஃப்லேயுமே கம்பைலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு புக் இருக்கும், ஃபுல்லாக இலக்கணத்தை எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு புக் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் தரவாக படிச்சுக்கலாம். இப்போ வெற்றியில் யூனிட் 9 நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூனிட் இப்போ யூனிட் 6 இல்லைங்களா, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்பைலேஷன்ஸ் போகலாம். அவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு ஜென்ரல் தமிழ் கஷ்டம்னா இந்த மாதிரி டெஸ்ட்டு பேஸ்டு அப்ரோச் நான் அப்படி தான் பண்ணினேன். பிகாஸ் நானும் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் குரூப் 2ல். இப்போ குரூப் 1க்கு தமிழ் படிக்கிறப்போ அது பண்ணேன். இன்னொன்று என்னென்னா ஈக்குவல் டு மேக்ஸ் ஜென்ரல் தமிழ்லே நமக்கு யூனிட் 6லேயே கொஷின்ஸ் வருது. ஸோ மேக்ஸ் எப்படி டெய்லி 1 மணி நேரம் பார்க்குறோமோ அது மாதிரி 1.5 மணி நேரம் நான் தமிழும் படிப்பேன் உட்காந்து. இது ரெண்டுமே என்னோட டெய்லி ஸ்கெடியூலில் இருக்கும். பாலிட்டி எக்கனாமிலாம் மிக்ஸ்டாக இருக்கும். ஒரு வாரம் படிப்போம், ஒரு வாரம் படிப்போம். ஆனால் டெய்லி ஸ்கெடியூலில் மேக்ஸும் தமிழும் இருக்கும்.
படிக்கிறது ஒரு பார்ட். அத தொடர்ச்சியா ஞாபகம் இருக்கணும்னா, நம்ம தொடர்ச்சியா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் எந்த மாரி இருக்கும்? நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இன்னைக்கு படிக்கிறேன்னா, எகைன் 7த் டே ஒரு ரிவிஷன் குடுப்பேன். எகைன் ஒரு 21th டே. ரிவிஷன் இன் த சென்ஸ் நீங்க அப்படியே மனப்பாடம் கண்ண மூடி சொல்லி பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த நோட் எடுத்து, "ஐயோ! இதெல்லாம் போன வாரம் படிச்சோமா? இது மறுபடியும் படிச்சோமான்னு" திருப்பி திருப்பி பார்க்குற அந்த ரிவிஷன் குடுத்தாவே நமக்கு போதும். ஓகே. இப்போ படிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். எக்ஸாம் ஹால் அங்க எப்படி அந்த டைம் மேனேஜ்மென்ட் பண்றது? அதுதான் ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. எக்ஸாம் ஹால்ல நம்ம எப்படி 3 மணி நேரம் கையாளுறோன்றத பொறுத்து தான் வெற்றி, தோல்வி. பிரிலிம்ஸ்க்கு அந்த எக்ஸாம் ஹால எப்படி கையாளணும்? எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த ஒரு 3 ஹார்ஸ் தான். அந்த 3 ஹார்ஸ்க்கு நம்ம நெறைய டெஸ்ட் போட்டுருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30+ டெஸ்ட் பிரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க பிஃபோர் எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி 30+ போட்டுருக்கணும். அதுல தான் உங்களுக்கு அதிகமான பிராக்டிஸ் எல்லாமே வரும். அங்க வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு மேத்ஸ் போடுவேன். ஏன்னா, எனக்கு கடைசி நேரத்துல 2+2 என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞாபகம் வராது. ஸோ அந்த கேட்டகரி நானு. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேத்ஸ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் இப்ப ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், தெரியாது அவ்வளோதான். ஏவா, பியா அவ்வளோதான். ஆனா மேத்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ மேத்ஸ ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் மத்த கொஸ்டின்ஸ் போகுவேன். நான் செகண்ட் ரவுண்ட் அந்த மாரிலாம் போமாட்டேன். படிச்சேன்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல என்ன வருதோ அத மார்க் பண்ணிட்டு வந்துருவேன். ஆமா. முதல்ல போடுறீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? 45 நிமிஷமா? 1 மணி நேரமா? எனக்கு அந்த மாதிரி டைம் ஆக்சுவலி வச்சுக்கணும். பட் நான் அதுல கொஞ்சம் வீக்கு. எனக்கு 1½ மணி நேரம் ஆயிடுச்சு நான் கிளியர் பண்ண பிரிலிம்ஸ்ல. மீதி 1½ மணி நேரத்துல தான் நான் 175 கொஸ்டினும் படிச்சு ஆன்சர் போட்டேன். அது நான் பண்ண தப்பு தான். ஆனா அதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, முன்னாடி போட்டிருந்த ஷங்கர்ல பிரிலிம்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் தான் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ்ல போட்டுறணும் தான். அந்த அளவு பிராக்டிஸ் இருந்தா ஓகே. எனக்கு அது கொஞ்சம் நான் வீக்கு. நீங்க இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் பண்றாங்கன்னா 45 மினிட்ஸ்ல பண்ற மாரி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க மேம் பிரிலிம்ஸ்? நான் பார்த்தேன் ஞாபகம் இல்ல. 152ஓ என்னமோ போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேங்க. ஞாபகம் இல்ல. 151, 152ன்னு நெனைக்கிறேன். இப்போ மெயின்ஸ் பத்தி பேசலாம். இப்போ பிரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிரிலிம்ஸ் முடிஞ்சதும் பண்ணக்கூடாது. பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி இருந்தே பண்ணணும். இன்டகிரேட்டட் அப்ரோச் தான். ஏன்னா, நீங்க பிரிலிம்ஸ் முடிஞ்சதும் பண்றீங்கன்னா, அந்த 3 மாசத்துல போய் மெயின்ஸுக்கு எப்படி எழுதணும்? இன்ட்ரோ எப்படி குடுக்கணும்? கன்க்ளூஷன் எப்படி குடுக்கணும்? பாயிண்ட்ஸ் வேணும்னா சப்டிவிஷன் குடுக்கணுமா? பாக்ஸ் கன்டென்ட் குடுக்கணுமா? தெரிஞ்சுக்க 1½ மாசம் ஆயிடும். இப்ப குடுக்குறதே 75 டேஸ் நமக்கு டைமு. அதுல போய் அத கத்துக்கிட்டு மறுபடியும் படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ எப்பயுமே பிரிலிம்ஸ் முடிஞ்சதும் பண்ண வேணாம். இப்ப புது ஆஸ்பிரண்ட்ஸாலாம் இருக்காங்க அப்படின்னா. பழைய ஆஸ்பிரண்ட்டா இருந்தாலுமே என்ன கேட்டா, முன்னாடி இருந்து டெய்லி ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுதுறது. அந்த மாரி மெயின்ஸ் முன்னாடி இருந்தே தான் ஆரம்பிக்கணும். பிரிலிம்ஸ் முடிஞ்சதும் ஆரம்பிக்கக்கூடாது. எனக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு முன்னாடி இருந்தே அந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். மெயின்ஸ்னா இப்படி எழுதணும், இப்படி எழுதணும்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் பிரிலிம்ஸுமே 1 மாசம் பிரிலிம்ஸ் படிக்கிற வரைக்குமே நான் மெயின்ஸ் பிராக்டிஸ் கொஞ்சம் குடுத்துட்டு இருந்தேன். ஒரு கொஸ்டின் எழுதி பார்க்குறது, டெய்லி ஒரு 1 ஹவர் எழுதி பார்க்குறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 மந்த்ஸ் ஆஃப் பிரிலிம்ஸ் தான் ஃபுல்லா பிரிலிம்ஸா உட்காந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப மெயின்ஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கு. அது இல்லாம 3 பேப்பர் இருக்கு. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு படிக்கிறோம்னா, எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரு அந்த நல்லா பண்ணணுன்ட்டு அந்த பேப்பருக்கே ஃபோக்கஸ் அதிகமா பண்ணுவாங்க. செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பருக்கு அத கம்பேர் பண்ணும்போது கம்மியான பிராக்டிஸ் இல்ல கம்மியான படிப்பு தான் குடுப்பாங்க. எப்படி அத பிரிச்சுட்டு நம்ம படிக்கணுன்றத சொல்லுங்க. இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்லாம் கிடையாது. நான் என்னோட பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எத்திக்ஸ்ல ஒரு 1.5 கொஸ்டின் கிட்ட நான் எழுதல. ஒழுங்காவே எழுதல. லாஸ்ட் கொஸ்டின்லாம் எழுதவே இல்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 15 மார்க் 2 15 மார்க்லயுமே ஏனோ தானோன்னு தான் எழுதியிருந்தேன். ஆனா அதே மைண்ட் செட்டோட நான் செகண்ட் டே அப்ரோச் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு சர்வீஸே வந்திருக்காது. முடிஞ்சுதா அன்னையோட முடிஞ்சுது. நம்ப அதுக்கான ஷார்ட் நோட்ஸ், ரிவிஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கையால் ஹேண்ட் நோட், ரிட்டன் நோட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணுமா? இப்போ ஒரு டாபிக்னா நம்ம இதுதான் இன்ட்ரோ, இதுதான் வந்து பாடி, இதுதான் கன்க்ளூஷன் அப்படின்ட்டு. எடுத்து வச்சுக்கிட்டா நல்லதுதாங்க. ஆனா நான் பண்ணல. பாப்பா இருக்கப்ப நமக்கு டைமே இருக்காது. இந்த நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா, அது ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சுரும். நான் பண்ணல. நான் அப்படியே கிடைக்கிற மெட்டீரியல் வெற்றியில டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அப்படியே அந்த அவங்க என்ன குடுக்குற மெட்டீரியலோ அத தரவு பண்ணிக்கிட்டேன். அதிலிருந்து எந்த கேள்வியும் நான் தப்பு பண்ணாம இருக்கணும். அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நான் அப்படியே ஹைலைட் பண்ணி தான் படிச்சுக்கிட்டேன். ஆனா நான் ஒரு ஷார்ட் நோட்ஸ்ன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட் ஐ ஹேட் 6 பேப்பர்ஸ். ஒரு சோஷியல் இஷ்யூஸ்க்கே மொத்தமா 3 A4 ஷீட்டு. அத 3ஆ சப்டிவிஷன் பண்ணிட்டு, நான் இது கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன்.
அந்த ஒரு பேப்பர்ல 3ஆ சப்டிவிஷன் பண்ணிட்டு, இந்த என்எஃப்ஹெச்எஸ் 5, 4 இந்த மாரிலாம் குடுக்குறாங்கல்ல, டேட்டாஸ கம்பேரிசனா கிராஃபா போட்டு வச்சிருப்பேன். ஸோ அத பார்த்ததும் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்க்கு முன்னாடி நான் அத மட்டும் தான் படிச்சுட்டு போனேன். ஏன்னா மொத்த மெட்டீரியலையும் உங்களால ரிவைஸ் பண்ண முடியாது இல்லையா? 1 ஹால்ஃப் டே எக்ஸாம் எழுதிட்டு வரீங்கன்னா, ஹால்ஃப் டேல எக்ஸாஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கிறதெல்லாம் கஷ்டம். அந்த மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அத வந்துட்டு ஒரு 10 டைம் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். அத மட்டும் திருப்பி பார்த்துட்டு போற மாரி ஷார்ட் நோட்ஸா வேணா நான் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் நோட்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. ம அத பத்தி ஐடியா நான் எடுக்கல. அதனால தெரியல. இப்ப ஒரு புக்ல இருந்து ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா, எல்லாரும் அதே இதுதான் படிப்பாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் படிக்கிறாங்கனால எல்லாருமே அதுதான் படிப்பாங்க. அப்ப இன்னொருத்தவங்க பேப்பர்லேருந்து நம்ம பேப்பர் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும்? சப்ஜெக்ட் வைஸ் வித்தியாசப்படுத்தலாம். இப்ப ஹிஸ்ட்ரினா இயர்ஸ் எழுதி பாக்ஸ் பண்றது. சோஷியல் இஷ்யூஸ்னா டேட்டாஸ் அதிகமா குடுக்குறது. அதுக்கப்புறம் பாலிட்டினா ஆர்டிகல்ஸ் கோட் பண்றது, பார்ட் கோட் பண்றது. அப்புறம் எக்கனாமினா கிராஃப் போடுறது, பை சார்ட் போடுறது இந்த மாதிரி. இந்த மாரி தமிழ் சொசைட்டினா நம்ம லைன்ஸ் எழுதலாம். லைன்ஸுமே நெறைய லைன்ஸ் படிக்காம, அ பிட்டு பிட்டா படிக்கலாம். லைக் புறநானூறுல ஒரு 10 லைன் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அகநானூறுல ஒரு 10 லைன். அந்த மாரி நான் ஒவ்வொரு இதுக்கும் 10 லைன் வச்சுக்கிட்டேன். இப்ப "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரேன்னு" வரப்போ, அ அது சோஷியல் இஷ்யூஸ்லயே கேட்டிருந்தாலும் நான் இந்த லைன் எழுதிருவேன். ஸோ அப்ப அவங்களுக்கு நம்ம பேப்பர் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? கம்பேர் டூ அதர் பீப்பிள் யாரும் அத எழுத மாட்டாங்க. இப்ப இன்னொரு சப்ஜெக்ட் லிங்க் பண்ணலாம். இப்ப வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ கொண்டு வந்து சோஷியல் இஷ்யூஸ்ல எழுதுறது, அந்த மாதிரி சப்ஜெக்ட்டா நீங்க லிங்க் பண்ணி எழுதுறப்ப அப்படி யாரும் எழுத மாட்டாங்க. அப்ப நம்ம பேப்பர் டிஃபரெண்ட்டா தெரியும். இப்ப ஒரு காமனா நான் பண்ற மிஸ்டேக்கா நான் பார்க்குறது வந்து, நம்ம மென்டாலிட்டியே எப்படி இருக்குன்னா, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னா, 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதுவாங்க. ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட எழுதுவாங்க. அப்ப நம்மளுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு எழுதும்போது நம்மளுக்கு டைம் பத்தாது இல்லையா? இப்போ ஒரு 15 மார்க்னா எவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்கலாம்? இல்ல 10 மார்க்னா எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம்? அத பத்தி 10 மார்க்னா 7 மினிட்ஸ், 15 மார்க்னா 9 மினிட்ஸ். அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. ஆமா. நான் என்ன பண்ணுவேன்னா, தெரிஞ்ச கொஸ்டின நல்லா எழுதுவேன். தெரியாத கொஸ்டின சமாளிச்சுட்டு வருவேன். அது எனக்கு வந்துட்டு ஓகேவா தான் இருந்துச்சு. நான் என் பேப்பர்லாம் பார்க்குறப்போ, நான் எந்த கொஸ்டின் நல்லா எழுதுனனோ, அதுல மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கு. அது நமக்கு ஆடட் தான் இல்லையா? ஆனா அதையுமே 9 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும். நல்லா எழுதுறது இன் த சென்ஸ் அந்த 9 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும். அதுக்கு மேல டைம் எடுக்கக்கூடாது. ஆமா. இப்ப தெரியாத கொஸ்டினுக்கு 7 நிமிஷத்துக்கு மேல உங்கள எழுத சொன்னாலுமே 15 மார்க்கே எழுத தெரியாதுல்ல. அந்த டைம கொண்டு வந்து இந்த டைம்ல காம்பன்சேட் பண்ணி இந்த கொஸ்டின பெஸ்ட்டா எழுதணும். அது பண்ணலாம். தெரியாத கொஸ்டின்னா நம்ம படிச்ச நாலேட்ஜ வச்சு தான் நம்ம எழுத முடியும்ல. அதுக்கு நம்ம அதீதமான பிராக்டிஸ் பண்ணியிருக்கணுமா? இல்ல நெறைய டாபிக்ஸ் படிச்சது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா? பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ் தான். ஹேண்ட் ரைட்டிங் அதுக்கப்புறமாக பிரசன்டேஷன் அதோட ரோல் என்னது இதுல? ஹேண்ட் ரைட்டிங் பிரசன்டேஷன் முக்கியம். ஆனா, அது இருந்தா தான் சர்விஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அ அ அப்படிலாம் சொல்லவும் முடியாது. அது ஆனா இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இவ்ளோ காம்படிஷன்ல ஒரு 70 வேக்கன்சிக்குள்ள நீங்க வரணும் அப்படிங்கிறப்போ, எல்லாரும் அதே மாரி கன்டென்ட் எழுதியிருக்கப்போ, கொஞ்சம் நல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தா ஆப்வியஸா ஒரு எவாலுவேட்டருக்கு 1 மார்க் சேர்த்தி போட தோணும் தான். ஆனா, அது மட்டுமே ரோல் ப்ளே பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. மெயின்ஸ் மார்க் ஞாபகம் இருக்கா? மெயின்ஸ் மார்க் வந்துட்டு 523 மறக்காது. இன்டர்வியூக்கு எந்த மாரி தயாராகணும்? மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுலேருந்து இன்டர்வியூக்கு எவ்வளோ நாள் கேப் இருக்கும்? அதுக்கு எந்த மாரி தயாரானீங்கன்னு அதுக்கு வந்துட்டு இன்டர்வியூக்கு நம்மள பத்தி செல்ஃப் அனாலிசிஸ் தான். அது நம்ம நம்ம நம்மள பத்தி நம்ம பேசுறது தான். அதுக்கு வந்துட்டு ஓரளவு நெறைய மார்க்ஸ் குடுத்து அந்த மாதிரி பண்ணாவே போதும். என்ன கேட்டா மெயின்ஸுக்கு தான் நீங்க நல்லா தயாராகணும். இன்டர்வியூ வந்து சப்ஜெக்டிவ். இப்ப நான் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓவரால் ரேங்கே ஒரு 15, 16 அந்த மாதிரி வரும் மெயின்ஸ்ல. இன்டர்வியூ செகண்ட் ஸ்லாப்ங்கிறதுனால 33 போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இன்டர்வியூ வந்துட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஈவன் தோ மெயின் ஸ்கோர் நல்லா இருந்தாலுமே. ஸோ முடிஞ்ச அளவு மெயின் ஸ்கோர பூஸ்ட் அப் பண்ணோம்னா, இப்போ சப்போஸ் நான் மெயின்ஸ்ல கம்மினா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 1/2 மார்க் கம்மினாலும் எனக்கு சர்வீஸ் கிடைச்சிருக்காது. ஸோ மெயின்ஸ பூஸ்ட் அப் பண்ணீங்கன்னா, நீங்க 3 ஸ்லாப் இன்டர்வியூவே வாங்குனாலும் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கணும். அந்த அளவு மெயின்ஸ நீங்க பூஸ்ட் அப் பண்ணி வச்சுக்கணும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ங்கிறது நீங்க எப்படி பண்ணாலும் அங்க ஒரு சப்ஜெக்டிவ்னஸ் தான். நமக்கு அந்த போற நேரம் நல்லா இருக்கணும். நம்ம அந்த இடத்துல நம்ம பதட்டம் இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணணும். எல்லாமே இருக்கு. ஆமா. நம்ம கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டோம்னா ஆமா. அதனால நீங்க முடிஞ்ச அளவு ஏன் நம்ம அத யோசிக்கணும்? நம்ம மெயின்ஸ் நல்லா பண்ணிட்டோம்னா, 4த் ஸ்லாப், 5த் ஸ்லாபே போட்டாலும் சர்வீஸ் வர அளவு மெயின்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ மேம்.